நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இதுவரைக்கும் சில காரியம் வாய்க்கவில்லை, அதனால் ஒரு மனசோர்வு உள்ளத்துக்குள்ளே இருக்கலாம். இந்த தொழில் காரியம் வாய்க்கவில்லை, பிள்ளைகளுடைய திருமண காரியம் வாய்க்கவில்லை, அதனால் மனசோர்வு கஷ்டம், அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், என் மகனே என் மகளே, நீ செய்வது எல்லாம் வாய்க்கும், நான் அதை வாய்க்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள் நாம் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து நம்மை தைரியப்படுத்தி பலப்படுத்தி அவருடைய வசனத்தை அவருடைய வார்த்தைகளை சார்ந்து நம்ம வாழுவதற்கு கிருபை கொடுத்து வருகிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலும் தேவன் எனக்கு என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார், என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்று அவளோடு நீங்கள் காத்திருக்கிறீங்க. இதற்காக நான் ஜெபம் பண்ணி தேவனுடைய முகத்தை நோக்கின போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை தெளிவாக கொடுத்திருக்கிறார். 1 சங்கீதம் 3வது வசனம், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அதாவது என் பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் வாய்க்கும், நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். 1 சங்கீதம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த காரியம்தான். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழிகளில் நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்காருகிற இடத்தில் உட்காரக்கூடாது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, நீ செய்வது எல்லாம் வாய்க்கும். இதுவரைக்கும் சில காரியம் வாய்க்கவில்லை, அதனால் ஒரு மனசோர்வு உள்ளத்துக்குள்ளே இருக்கலாம். ஆண்டவர் ஜெயம் கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார், நன்மையெல்லாம் செஞ்சிருக்கிறார். ஆனால் இந்த காரியம் வாய்க்க மாட்டேங்குதே, இந்த தொழில் காரியம் வாய்க்கவில்லை, பிள்ளைகளுடைய திருமண காரியம் வாய்க்கவில்லை, வீடு கட்டுகிற காரியம் வாய்க்கவில்லை, பிள்ளைகளுடைய எதிர்காலம் விரும்புகிறபடி வாய்க்கவில்லை, நல்ல ஒரு வேலை வாய்க்கவில்லை, குழந்தை செல்வம் வாய்க்கவில்லை. இப்படி ஏதோ ஒரு காரியம், ஒரு குறிப்பிட்ட காரியம் வாய்க்கலை, அதனால் மனசோர்வு கஷ்டம், அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், என் மகனே என் மகளே, நீ செய்வது எல்லாம் வாய்க்கும், நான் அதை வாய்க்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அது வாய்க்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆலோசனையும் தருகிறார். நீங்கள் நிறைய போட்டு மனசில் குழப்பாமல் ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வேத வசனம் தேவன் நம் கையில் எழுதி தந்திருக்கிறார்ல, இந்த வார்த்தையை நீங்கள் இரவும் பகலும் தியானித்து கொண்டிருந்தால், அப்போ வசனத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், தியானிக்கணும், விசுவாசிக்கணும், பற்றி கொள்ளணும், கீழ்ப்படியணும். இதை செய்தால் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஒரு சமயத்தில் ஒரு வாலிப தம்பி என்னை பார்க்க வந்திருந்தார். நான் என்ன தம்பி என்று விசாரித்த போது, நான் இந்த கிராமத்தில் இருக்கிறேன், எங்கள் அப்பா அம்மா சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவங்க சேமித்து வச்சுருந்த பணம் கொஞ்சம் கொடுத்து, மகனே இதை வச்சு நீ ஒரு பிஸ்னஸ் செய்து பிழைத்துக்கொள், உன் எதிர்காலத்துக்கான வழிகளை தேடிக்கொண்டு சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துக்கு நான் போகிறேன், அங்கே போய் ஒரு சின்ன தொழில் ஆரம்பித்து என் வாழ்க்கையை நடத்துவதற்காக நான் செல்கிறேன். போகிறதற்கு முன்னால் உங்ககிட்ட ஜெபிச்சுட்டு போகணும்னு வந்திருக்கிறேன் என்பதாய் சொன்னான். பக்தியுள்ள ஒரு வாலிபன், இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு வாலிபன், பெற்றோர் மேல் அன்புள்ள ஒரு வாலிபன், எதிர்காலத்தை குறித்த ஒரு கரிசனை உள்ள ஒரு வாலிபன். அப்போ அந்த தம்பியை பார்த்து நான் சொன்னேன், சரி தம்பி, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் செய்கிறதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வாய்க்க பண்ணுவார், ஆனால் ஒரு ஆலோசனை சொல்ல அதுபடி செய்யணும்னு கேட்டேன். சரி நீங்கள் சொல்லுங்கள், நான் செய்கிறேன் என்று சொன்னான். நீ உன் வேத புஸ்தகத்தை கையோடு கொண்டு போ, தினமும் காலை எழுந்த உடனே முதலாவது வேத வசனத்தை வாசித்து தியானித்து நீ ஜெபிக்கணும். நீ வேதத்தை வாசித்து ஜெபிக்காமல் வெளியே போகவே கூடாது. நீ அப்படி வேதத்தை வாசித்து தியானித்து செய்யும்போது வாக்குத்தத்தம் இருக்கிறது,
அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சரி, நான் அப்படியே செய்கிறேன் என்பதாய் சொல்லி தன்னை அர்ப்பணித்து விட்டு போனான். சில வருடங்கள் கழித்து நான் ஒரு பட்டணத்திற்கு ஊழியத்திற்காய் சென்றிருந்த போது பெரிய ஒரு கூட்டத்தை அங்கே இருக்கிற சில தொழில் செய்கிறவங்கெல்லாம் சேர்ந்து தான் பிஸ்னஸ் பீப்புள் சேர்ந்து கூட்டத்தை ஒழுங்கு பண்ணியிருந்தார்கள். நான் முதல் நாள் இங்கே ஆயத்த ஜெபத்துக்கு போயிருந்த போது அந்த தொழில் செய்கிறவங்க வியாபாரிகள் கூட்டத்தில் இந்த தம்பியும் இருந்தான். அப்போ அவன் சொன்னான், நீங்கள் என்னை ஜெபித்து அனுப்பி வைத்தீங்க, சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணி நான் செய்ததெல்லாம் வாய்க்க பண்ணி இன்றைக்கி பெரிய பிஸ்னஸ் பீப்புளோடு நானும் இணைந்து நிற்க உதவி செய்திருக்கிறார் என்று. ஆண்டவர் பார்த்திங்களா ஆசீர்வதித்து வாய்க்க பண்ணி மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அவன் செய்ததை வாய்க்க பண்ணின ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நஷ்டம், இழப்பு, தடைகள், பல கஷ்டம் ஏன் யோசித்து பாருங்கள். பக்தி இருக்குது, சர்ச்சுக்கு போகிறீங்க, காணிக்கை கொடுக்குறீங்க, அது போதாது. அவருடைய வசனத்தை நீங்கள் தியானிக்கணும். இந்த வார்த்தையை தியானிக்க நீங்கள் நேரம் கொடுக்கணும். அப்போது ஆண்டவர் நீங்கள் செய்கிறதை வாய்க்க பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். இங்கிலாந்து தேசத்தில் ஜார்ஜ் முல்லர் என்கிற தேவ மனிதர் இருந்தார். அங்குள்ள பிரிஸ்டல் என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறது, லண்டன்லேருந்து கொஞ்சம் தூரத்தில். அந்த பட்டணத்திலே வசித்தவர். அந்த நாட்களில் அவர் ஆயிரக்கணக்கான அநாதை பிள்ளைகளுக்காக விடுதி அமைத்து அந்த பிள்ளைகளை வைத்து பராமரித்தவர். ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இப்போ யுத்தத்தினால் பெற்றோரை இழந்து போன அநாதையாக்கப்பட்ட பிள்ளைகளெல்லாம் வைத்து பராமரித்திருக்கிறார். யாரிடத்தில் போய் டொனேஷன் இது மாதிரி பிள்ளைகளை வச்சு பராமரிக்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு வாய் திறந்து கேட்டதே இல்லை. ஆண்டவிடத்தில் மட்டும் ஜெபம் பண்ணி செய்வார். கர்த்தருடைய வழி நடத்துதல் படி அவர் கீழ்ப்படிந்து செய்ததுனால கர்த்தரையே சார்ந்து கொண்டார். அப்போது அவருக்குள்ள ஒரு பெரிய விசுவாச வீரன் என்று அவர் அழைக்கப்படுகிறார். ஒரு ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், ட்ரெஸ்ஸு கொடுக்கணும், ஸ்கூலில் படிக்க வைக்கணும், எல்லாம் அவர் தான் பொறுப்பு. ஒரு நாள் இரவு நேரத்தில் அந்த பிள்ளைகளுடைய ஆகார பொறுப்பை கவனிக்கிற கிச்சனில் இருந்து அந்த நண்பர் சொன்னார், நாளைக்கு காலையில் பிள்ளைகளுக்கு கொடுக்க ப்ரெட்டு மில்க்கு ரெண்டுமே இல்லை, ப்ரெட்டும் இல்லை மில்க்கும் இல்லை என்பதாய் அது ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இரவில் போய் ஜெபம் பண்ணினார். அடுத்த நாள் காலை வந்தது. அவர் சொன்னார், எல்லோரையும் டைனிங் ஹாலில் கூட்டி சேருங்க, உட்கார வைங்க, பிளேட்லாம் கொடுங்கன்னு சொல்லி. ரொட்டி இல்லையே, எப்படி பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறோம்? அதெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்வார். விசுவாசம் அவருக்கு. எல்லாம் ஆண்டவரை துதித்து ஒரு பாடல் பாடி ஜெபிச்சு தான் சாப்பிடுவாங்க. ஸ்தோத்திர பாட்டு பாடுங்கன்னு சொன்னார். பிள்ளைகள்லாம் எழுப்பி நின்று துதித்த பாடுறாங்க. அது அந்த டைனிங் ஹாலில் இருக்கிறவங்க, சமையல் காரியத்தை கவனிக்கிறவங்க, அந்த பொறுப்பாக இருக்கிறவங்களா இருதயம் துடிக்குது வேகமாக, என்ன பண்ணுறது, பிள்ளைகள் பாடி முடிச்சுட்டா ரொட்டி கொடுக்கணுமே இல்லையேன்னு சொல்லி பாடிக்கொண்டே இருக்கும்போது ஒரு பெரிய வேன் நிற்கிறாரு. அவங்க விசாரிக்கிறாங்க, இந்த ஆர்ஃபனேஜுக்கு பொறுப்பு யாருன்னு சொல்லி. இவர் போய் நின்றார். என்ன விஷயம்? என்னுடைய எஜமான் ஒரு பெரிய ரொட்டி அந்த ஃபேக்ட்ரி பேக்கரி வச்சுருக்கிறாரு. அவர் இன்றைக்கி காலையில் இரவெல்லாம் நிறைய இந்த ரொட்டிகள் செய்து அதை இந்த வேனில் ஏற்றி உங்கள்கிட்ட இந்த ஆர்ஃபனேஜுக்கு விடுதலை போய் கொடுத்துட்டுவான்னு சொன்னார். அதை கொண்டு வந்தேன்னு. அந்த எஜமானை இவர் பார்த்ததும் கிடையாது, யாருன்னு நேரில் பார்த்ததும் இல்லை, தெரியவே செய்யாது. அவர் ஒரு ட்ரக் ஒரு பெரிய வேன் நிறைய ப்ரெட்டை இறக்கிட்டு போயிட்டார். பிள்ளைகளுக்கு எல்லாம் தட்டையில் ப்ரெட்டு வைக்கப்பட்டார். பிள்ளைகள் சாப்பிட ஆரம்பித்தாங்க. மில்க்குக்கான அந்த கிளாஸ் எல்லாம் வைக்கப்பட்டார். மில்க் இல்லையேன்னு சொல்லி சாப்பிடட்டும் பிள்ளைகள், சாப்பிட்டு முடிகிறக்குள்ள ஆண்டவர் தருவார். சாப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஒரு ஆள் வந்தான். இந்த விடுதிக்கு யார் பொறுப்புன்னு கேட்டால், என்ன விஷயம்? நான் பக்கத்து பட்டணத்திற்கு ஒரு மில்க் வேன், ஒரு வேனில் பால் கொண்டு போகிறேன். திடீர்னு அந்த டயர் பஞ்சர் ஆகி அந்த வண்டி நின்று விட்டார். இப்போது இந்த பாரத்தெல்லாம் எடுத்த பிறகு தான் வண்டியை ரிப்பேர் பண்ண முடியும். அதனால் இந்த மில்கை காலி பண்ணணும். என்ன செய்கிறேன்னு யோசித்தேன். இதில் உங்கள் விடுதி பேர் போட்டிருந்தது, அதான் உள்ளே வந்தேன். அந்த பாலெல்லாம் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான். மில்க்கு விட்டார். பிள்ளைகளுக்கெல்லாம் மில்க் கொடுக்கப்பட்டார். அற்புதமாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் இந்த மாதிரி ஏராளமான அற்புதங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இப்படி அவருக்குள்ள ஒரு விசுவாசமும் அதனாலே ஒரு பெரிய சாதனையும் எப்படி நடந்தது? அது ஆச்சரியமான ஒரு காரியம். எப்படி இதெல்லாம்
நடந்தது அப்படின்னு பார்த்தா, ஜார்ஜ் முல்லருடைய வாழ்க்கையில் நான் வாசித்த போது ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம், இந்த வேத புஸ்தகத்தை அவர் 200 முறை வாசித்து முடித்திருக்கிறார். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 200 முறை வாசித்து முடித்திருக்கிறார். அதில் 100 முறைக்கு மேலாக முழங்காலிலே நின்று வாசித்திருக்கிறார். இந்த வேத வசனம், அதன் மீது அவருக்கு தாகம், அதை வாசிக்க 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 ஆண்டவர் மேல் அன்பும் விசுவாசமும் பெருகிற்று. அவர் விசுவாச வீரனாக இருக்க காரணம் தேவனுடைய வசனம். பிரியமான ரோமர் 10:17 சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் அதை கேட்கும்போது வாசிக்கும்போது விசுவாசம் பெருகும் என்பதாக வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். நான் அந்த இடம்க்கு போயிருக்கிறேன். அந்த ஆர்ஃபனேஜ் இருந்த இடம் இன்றைக்கு, அதில் அந்த ஆர்ஃபனேஜ் இருந்த இடத்துல, அந்த கட்டிடத்தில் ஒரு பக்கம் ஸ்கூல் நடக்கிறது, ஒரு பக்கம் காலேஜ் நடக்கிறது. அப்போ எவ்வளோ பெரிய கட்டடம், எத்தனை ஆயிரம் பேர் வச்சு அவர் பராமரித்திருப்பான்னு யோசித்து பாருங்கள். நான் அந்த கேம்பஸை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன். அநேக வருடங்களுக்கு முன்னால் இவ்வளோ பிரம்மாண்டமான கட்டிடத்தில் இத்தனை ஆயிரம் பேர் வச்சு அவர் காப்பாற்றி நடத்தி இருக்கிறாரே என்பதாக. அவங்க அலுவலகம், அவங்க இருந்த இடத்துல பார்த்தா, இப்போ அவர் உயிரோடு இல்லாவிட்டாலும் அவருடைய பெயரில் சில அமைப்பு இருக்கிறது. அங்கே போன போது அங்கே பெட்டியில் அவர் வாசித்த வேத புஸ்தகத்தை வச்சுருந்தாங்க. கண்ணாடி பெட்டிகளை வச்சுருந்தாங்க. நான் அதை பார்த்தேன். ஆங்கில வேத புஸ்தகம் நிறைய எழுதியிருக்கிறார் அந்த வேதத்தில். அதெல்லாம் பார்த்தபோது எனக்குள்ள ஒரு பெரிய, என்ன சொல்கிறது, ஒரு அக்கினி பற்றி எரிந்த மாதிரி தான். கர்த்தருடைய வசனம், அவரை வாசித்து நேசித்து அந்த வசனத்தை விசுவாசித்தனால சாதிக்க முடிந்தது. அவர் செய்ததெல்லாம் வாய்த்தது. காரணம் கர்த்தருடைய வசனம். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த வசனத்தின் மேல் உங்களுக்கு எந்த அளவுக்கு தாகம், ஒரு வாஞ்சி இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். கடமைக்காக ஒரு வேதம் வாசிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை கடமைக்கு சர்ச்சுக்கு போய் அது போய் வேத புஸ்தகமே கொண்டு போகிறதில்லை, கையில் சுமக்கிறதில்லை, கேட்டால் செல்ஃபோனில் பைபிள் இருக்குன்னு சொல்லுவது, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு தடையாக மாறிவிட்டது. எனக்கு அன்பானவர்களே, ஒரு அருமையான விசுவாசி, ஆண்டவரை நேசிக்கிற சகோதரர், ஆண்டவர் மேலே ரொம்ப அன்புள்ளவர் தான். ஒரு நாள் வியாதிப்பட்டு விட்டார். வியாதிப்பட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. பல நாட்கள் ஆஸ்பத்திரியில் இருந்தார். எவ்வளோ பணம் செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. வியாதி சுகமாகவில்லை. டாக்டர் சொல்லிட்டாங்க, மருத்துவத்தால் எங்களால் செய்ய முடிஞ்செல்லாம் செஞ்சிட்டோம், இதுக்கு மேலே நீங்கள் ஆண்டவரை தான் தேடணும்னு சொல்லிட்டாங்க. அவர் வேத புஸ்தகத்தை தன் படுக்கையில் வைத்திருந்தார். தமிழ்நாட்டில் ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டிருந்த அந்த சகோதரர் தின காலையில் வேதம் வாசிப்பார், ஆண்டவரை துதிப்பார், ஜெபிப்பார், ஆண்டவர் மேலே விசுவாசம். ஒரு நாள் அவர் காலையில் வேதத்தை வாசித்து கொண்டிருந்த சமயம் 118 சங்கீதம் 17-18 வசனத்தை அவர் வாசிக்க நேர்ந்தது. அதன் மூலமாக ஆண்டவர் தன்னோடு பேசுவதை அவர் உணர்ந்தார். அந்த வசனம் பாருங்கள், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க. இனி ஒரு பிழைக்கிறது கஷ்டம், மரணம்தான் இந்த சூழ்நிலை தான். ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இந்த வசனம் அவரோடு பேசினதுனால இந்த 2 வசனத்தை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணினார். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை, நான் மரிப்பது இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை சொல்லி துதிக்க ஆரம்பித்தார். அந்த வசனத்துக்கு ஒரு வல்லமை, நம்மை சுகமாக்குகிற வல்லமை வேத வசனத்திற்கு உண்டு. ஆண்டவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இந்த வசனத்தை சொல்லி அவர் துதிக்க 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 வியாதி கொஞ்சம் கொஞ்சமாய் சுகமாக்கி முற்றிலும் மறைந்து நல்ல சுகத்தோடு வீடுக்கு வந்து விட்டார். எப்படி அந்த சுகம் கிடைத்தது? தேவனுடைய வசனம். இந்த வசனம் நல்ல ஔஷதம், நல்ல மருந்து என்பதாய் வேதம் சொல்லுகிறாரு. உங்களுடைய இருதயத்தின் காயங்களை ஆற்றுகிற மருந்து, உங்களுடைய நோய்களை குணமாக்குகிற மருந்து, உங்களுடைய ஆவியில் இருக்கிற பயம் கலக்கங்களை மாற்றுகிற மருந்து. அது மாத்திரல்ல, இதை தியானிச்சிங்கன்னா உங்களுடைய காரியங்கள் வாய்க்கும், நீங்கள் செய்ய நினைக்கிற காரியம் ஜெயமாகும். அதனால் இந்த கர்த்தருடைய வசனம், அதுக்கு எதனால் இப்படி ஒரு பெரிய காரியம் நடக்குதுன்னா, எபிரேயர் 4:12 சொல்லுகிற இந்த தேவனுடைய வசனம் அது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்கிறது. இந்த வசனத்துக்கு உயிர் உண்டு, அதை நம்மோடு பேசும்.
அதற்கு ஒரு வல்லமை உண்டு. நம்மை பரிசுத்தப்படுத்தும், நம்மை சுகமாக்கும், நம்மை ஆறுதல் படுத்தும், நம்மை வழி நடத்தும். இந்த வசனம் அத்தனை வல்லமை உள்ளது. அதனால தான் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதாக வேதம் சொல்லுகிறாரு. அப்போ என்ன செய்யணும்? முதலாவது இந்த வேதத்தை நீங்கள் நேசிக்கணும். இது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம். நான் எந்த அளவு இயேசுவை நேசிக்கிறேனோ அந்த அளவு இந்த வேதத்தை, அவருடைய வசனத்தை நேசிக்கிறேன் என்றால் அவர் தான் வார்த்தை, வார்த்தை தான் அவர். அதை நேசிக்கணும். அப்புறம் வாசிக்கணும். நீங்கள் அதுக்கு டைம் எடுத்து அதிகாலையில் எழுந்த உடனே முதலாவது ஆண்டவரை துதித்த பிறகு வசனத்தை வாசித்து தியானிக்கணும். நேசிக்கணும், வாசிக்கணும், தியானிக்கணும், அதை விசுவாசிக்கணும், அதை வைத்து ஜெபிக்கணும், அதுக்கு கீழ்ப்படியணும். அப்படி செய்து பாருங்கள், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதுதான் ரகசியம். என் ஊழிய காரியத்தில் எத்தனையோ காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணி நடத்துகிறார். காரணம் இந்த வேத வசனம். இந்த வசனத்தை வாசித்து தியானித்து ஜெபித்து அதற்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஒரு சகோதரர், கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரர் சமீபத்தில் தான் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவர் என்னை சந்தித்த போது சொன்னார், நீங்கள் சொல்கிற இந்த வேத வசனம் இப்படியெல்லாம் கூட ஆண்டவர் பேசியிருக்கிறார். இந்த வேத வசனம் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது, வேறு எங்கேயும் நான் இப்படி வாசித்ததில்லை. அதனால் நான் ஒரு வேத புஸ்தகம் வாங்கி இதை வாசித்து இதை முழுமையாக அறியணும்னு நான் வாசிக்க ஆரம்பித்தேன். 5 நாளில் வேத புஸ்தகம் முழுவதையும் நான் வாசித்து முடிச்சிட்டேன். ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 5 நாளில் வாசித்து முடிச்சிட்டேன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். 5 நாள்லையா? எப்படி 5 நாளில் வாசித்து முடிச்சிங்க? அவர் சொன்னார், நான் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இரவும் பகலும் தொடர்ச்சியாக நான் வாசித்து முழுமையாக இந்த வேதத்தை நான் அறிந்து கொள்ளணும்னு சொல்லி 5 நாளுக்குள்ளே வாசித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, அவருக்கு வேதத்தின் மீது எவ்வளோ தாகம் பார்த்தீங்களா? இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் கூட வாசிக்காமல் எப்படி நீங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு எதிர்பார்க்குறீங்க? அப்போ ஆண்டவர் நம்ம கையில் எழுதி கொடுத்துருக்கிற வேத புஸ்தகத்தை, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நேசித்து வாசிக்கணும்ல. யோசித்து பாருங்கள். திருநெல்வேலியில் ஒரு வயசான தாயார், அவங்க கிறிஸ்தவர் அல்லாத ஒரு தாயார். நம்ம ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை பார்த்து இயேசுவை அறிந்து கொண்டாங்க. அதில் இந்த வசனத்தெல்லாம் சொல்கிறல பைபிளில் இருந்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படிலாம் பைபிளில் இருக்குதா, இவ்வளோ அருமையான வார்த்தைகள்னு சொல்லி இதை நான் அறியணுமே, நானே டைரெக்டாக வாசிக்கணுமேன்னு ஆசை வந்தார். ஆனால் அவங்க ஸ்கூலுக்கு போனதில்லை. அதனால் எழுத்து வாசிக்கவே தெரியாது, ஆனாவனாவே தெரியாது, தமிழில் ஒரு எழுத்தும் தெரியாது. அதனால் ஆனால் இவங்களுக்கு ஆசை, நானே டைரெக்டாக அதை வாசிக்கணும்னு சொல்லி ஒரு வேத புஸ்தகத்தை வாங்கினாங்க. அதை வைத்து, இயேசுவே நீங்கள் எனக்கு இந்த வேதத்தை வாசிக்க கிருபை தாங்க, உங்கள் வசனத்தை நானே நேரடியாக வாசிக்கணும், நான் இப்போ கேட்குறேன், மற்றவங்க மூலமாக நானே வாசிக்கணும்னு சொல்லி சின்சியராக கருத்தாக ஜெபிச்சாங்க. தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு ஞானத்தை தேவன் கொடுத்து அவங்க பைபிளை வாசிக்கிறாங்க. அவனுக்கு விளங்குகிறது, தெளிவாக வாசிக்கிறாங்க, அழகாக வாசிக்கிறாங்க. ஆமாம், அவங்க சாட்சியெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. எவ்வளோ ஆச்சரியில் படிப்பறிவில்லாத ஒரு பேதையை ஞானி ஆக்குகிற தேவன். அதற்கான நம்முடைய வசனத்தை நான் வாசித்து அறியணுன்ற தாகம் உங்களுக்கு இருக்குதா? வசனத்தின் மேல் உங்களுக்கு தாகம் இல்லைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு பசி இல்லைன்னா டாக்டர்கிட்ட போனால் பசியே இல்லை டாக்டர்னு சொன்னால் என்ன சொல்லலாம் தெரியுமா? சிக்னஸ், வியாதி இருக்குது, அதனால தான் பசி இல்லை, உடனே மருந்து கொடுத்து சரிப்படுத்தணும். வேத வசனத்தை குறித்த பசியும் தாகம் உங்களுக்கு இல்லைன்னா பாவம் என்கிற வியாதி உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு பாவ வியாதி உள்ள நுழைஞ்சிட்டு, ஏதோ ஒரு கண்களின் நிச்சய, மாம்சத்தை நிச்சயம், அல்லது செல்ஃபோன் வழியாக அல்லது வேலை செய்கிற இடத்துல அந்த பாவம் நுழைஞ்சனால உங்களுடைய ஆத்மா வியாதிப்பட்டதுனால கர்த்தருடைய வசனத்தின் மேலே தாகம் இல்லை, விருப்பம் இல்லை. நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா கர்த்தருடைய வசனத்தின் மேலே தாகம் வாஞ்சியும் உண்டாகும். அப்போ ஆண்டவரிடத்தில் உங்களுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டுட்டிங்கன்னா உங்களுடைய ஆத்மா சுகமாயிரும். அப்போ வசனத்தின் மேலே தாகம் வாஞ்சி வந்துடும். அந்த தாகம் நீங்கள் வாஞ்சியோடு வாசிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பாருங்கள், நான் தினமும் காலை எழுந்த உடனே முதலாவது ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். முதல் 2 மணி நேரத்தை நான் காலையில் ஆண்டவருக்கு கொடுப்பது என்னுடைய பழக்கம்.
சில நாளில் கொஞ்ச நாள் சில சமயம் அதிகமாகவும் குறைவும். ஆனால் 2 மணி நேரத்தை ஆண்டவர் கொடுக்கணும் என்பது என்னுடைய அர்ப்பணிப்பு. பெரும்பாலும் அது தேவன் கிருபையாய் செய்ய உதவி செய்து வருகிறார். மாலை நேரத்தில் கூட பல சமயங்களில் 1 மணி நேரம் இல்லை சில மணி நேரம் காத்திருந்து ஜெபிக்க தேவன் கிருபை தருவார். ஆனால் அந்த அதிகாலை நேரத்தில் வசனத்தை தியானிப்பார். நான் ஆண்டவரை துதித்து முடித்த பிறகு ஜெப குறிப்புகளை வைத்து ஜெபிக்கிறதுக்கு முன்னால் வசனத்தை தியானிப்பார். நான் முடிந்தால் முழங்காலில் நின்று வாசிப்பேன் அல்லது உட்கார்ந்தாவது ஜெபத்தோடு. ஆனால் எனக்கு பெரும்பாலும் முழங்கால் நின்று வாசிக்கும்போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உணர முடியும். அப்போ அந்த தேவ பிரசன்னத்தோடு வாசிக்கும்போது என்னுடைய பழக்கம் ஆதியாமத்திலிருந்து ஒவ்வொரு அதிகாரமாய் வாசித்து கொண்டு வருவது. ஒரு நாளைக்கு 4 அதிகாரம் 5 அதிகாரம் வாசிக்கணும் அப்படி நான் நினைக்க மாட்டேன். என் கூட ஆண்டவர் பேசணும், இந்த வசனத்தை கொண்டதான் முக்கியம். அப்போ நான் அந்த வசனத்தை வாசிக்கும்போது ஜெபத்தோடு, அதாவது யாருமே இருக்கக்கூடாது. ஒரு இல்லை அங்கே வேலை செய்யாங்க அங்கே வேலை செய்கிறேன் பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்து பைபிள் வாசிக்கக்கூடாது. ஜெபரையில் தனியாக ஆண்டோடைய பாத்தில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உட்காந்து வசனத்தை தியானிக்கணும். சில கையில் பைபிள் வாசிக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே இதை கவனி அதை கவனி இந்த கதவை மூடு சொல்லுவாங்க. அப்போ வசனத்தினுடைய உண்மையான அர்த்தம் உங்களுக்கு விளங்காது. வசனத்தை கொண்டு கர்த்தர் பேச முடியாது. அதனால் நீங்கள் வேத வசனத்தை தியானிக்கும் போது யாருடைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. என் ஆண்டவர் அதிலிருந்து உங்களோடு பேச விரும்புகிறார். அப்போ தான் ஆண்டவர் பேசுவதை உணர முடியும். நான் அப்படி தான் தனித்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபத்தோடு அதை வாசிப்பேன். முதலாவது இதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன். அப்படியே வாசிக்கும் போது திடீர்னு 4வது வசனமோ 6வது வசனமோ அப்படி வாசிக்கிட்டே வரும்போது ஆவியானவர் பரிசுத்த ஆவின்னு சொல்லுவார், ஸ்டாப், நிறுத்துன்னுவார். அவ்வளோ அதுக்கு மேலே வாசிக்க மாட்டேன். அந்த வசனத்தை திரும்ப வாசிப்பேன், சத்தமாக வாசிப்பேன். நான் காதில் விழுற மாதிரி வாய் திறந்து வாசிப்பேன். அந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் என்னோடு பேச விரும்புகிறார் என்பது தெரியும். அந்த வசனத்தை வைத்து ஜெபிப்பேன். ஆண்டவரே, இந்த வசனத்தை கொண்டு என்னோடு என்ன பேச விரும்புகிறீங்க, பேசுங்கன்னு ஜெபம் செய்வேன். எல்லா நாளும் வாக்குத்தத்தமே கர்த்தர் தரமாட்டார். நம்ம எப்போ பைபிள் திறந்தாலும் வாக்குத்தத்தத்தை தேடுகிறோம். அது தவறு. சில சமயங்களில் தேவன் நம்முடைய பாவத்தை அதை வைத்து உணர்த்தி பரிசுத்தப்படுத்துவார். அதனால் தான் யோவான் 17:17 இயேசு சொல்லுகிறார், பிதாவே, உம்முடைய சத்தியத்தினாலே என் சீஷர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இந்த வசனத்தை வைத்து தான் தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். அப்போ அந்த வசனத்தை கொண்டு குறைகளை தவறுகளை சுட்டி காண்பிக்கும்போது அந்த வசனத்தை வைத்து ஜெபிப்பது, ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், என்னை மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. அப்போ அந்த வசனம் உள்ளத்தில் ஆழமாய் பதியும். அந்த நாள் முழுவதும் அந்த வசனம் பேசிக்கிட்டே இருக்கும். அந்த நாள் முழுவதும் தியானித்து கொண்டே இருக்கலாம். சில சமயம் அது ஒரு வழி நடத்துதலாக இருக்கும். இது இப்படி செய் அப்படி செய்யணும், ஒரு வழி நடத்துதல். சில சமயம் அது தேவனுடைய ஒரு ஆலோசனையாக இருக்கும். இந்த காரியத்தில் இப்படி தான் நீ நடந்து கொள்ளணும்னு ஆலோசனையாக இருக்கும். சில சமயத்தில் வாக்குத்தத்தமாக இருக்கும். எல்லா நாளுமே வாக்குத்தத்தத்தையே தேடிக்கொண்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறாரோ பேச இடம் கொடுக்கணும். அப்படி நீங்கள் தியானிக்கும் போது தான் ஆண்டவர் தெளிவாய் பேசி சில சமயம் தவறுகளை உணர்த்துவார். சில சமயத்தில் ஒரு வழி நடத்துதலை தருவார். சில சமயத்தில் வாக்குத்தத்தம் தருவார். சில சமயத்தில் அதை வைத்து ஆறுதல் படுத்துவார். ஏன்னா இந்த வசனம் அப்படிப்பட்டது. 119 சங்கீதம் 92 வசனத்தில், வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராமல் இருந்திருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன்னு ஒரு பக்தன் சொல்லுகிறார். அப்போ நம்ம ஆறுதல் படுத்தக்கூடிய வல்லமை இந்த வசனத்துக்கு உண்டு. தேவன் ஆறுதல் படுத்துவார். வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? உடைய வசனத்தின்படி காத்து கொள்வதனால் தானே. அப்போ இந்த வசனத்தை கொண்டு தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அது மாத்திரம் இல்லை, 119 சங்கீதம் 105 வசனத்தில், இந்த வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இது வழி நடத்துகிறார். தெளிவான ஒரு பாதையை நமக்கு காண்பிக்கிறாரு. அதனால தான் இந்த வசனம் ரொம்ப நமக்கு அவசியம். தினந்தோறும் அதை நீங்கள் கருத்தாக வாசித்து தியானித்து விசுவாசித்து அதை வைத்து ஜெபம் பண்ணி அதற்கு கீழ்ப்படியணும். அதான் முக்கியம். கடைசியாக ஒரு வசனம் பாருங்கள், யோசுவா 1 அதிகாரம் 8வது வசனம் பாருங்கள். அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? யோசுவா பார்த்து ஆண்டு சொல்லும்போது, இந்த நியாயபரமான புஸ்தகம், அதாவது தேவனுடைய வார்த்தை வசனம், உன் வாயை விட்டு பிரியாமல் இருப்பதாக.
இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி. சும்மா வாசித்தா போதாது, அதில் எழுதியிருக்கிறபடி செய்வதற்கு நம்ம அர்ப்பணிக்கணும். நான் பைபிள் வாசித்துட்டேன், ஜெபிச்சுட்டு ஆசீர்வாதம் வரும். வாசித்து விசுவாசித்து அது கீழ்ப்படியணும், அதன்படி நடக்கணும், அதன்படி அதை செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயாக. அன்று சில இரவும் பகல் யோசுவா இந்த வேத வசனத்தை தியானித்து கொண்டிரு, அதில் சொல்லப்பட்டபடி செய்ய கவனமாயிரு. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், உன் காரியம் வாய்க்கும், நீ செய்கிற காரியம் ஜெயமாகும், தடை வராது வாய்க்கும். அப்பொழுது புத்திமானாயம் நடந்து கொள்ளுவாய். உடைய நடக்கையில் செயலில் எல்லாம் வித்தியாசம் தெரியும். அநேகர் ஆச்சரியப்படுவாங்க, கூட வேலை பார்க்குறவங்க, கூட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கூட வாட, உனக்கு எப்படி இந்த ஞானம், உனக்கு எப்படி இந்த காரியம்? வேத வசனம் கொடுக்கறது. அதனால் இன்றைக்கு ஆண்டவரே இந்த வேத வசனத்தை நான் நேசிக்கிறேன், தினமும் வாசிப்பேன், அதுக்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுக்குறேன், இரவும் பகல் அதை தியானித்து கொண்டிருக்க எனக்கு உதவி செய்யணும் கேளுங்க, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆலயத்துக்கு போகும்போது, ஒரு கூட்டத்துக்கு போகும்போது கையில் வேத புஸ்தகத்தோடு போங்க. அச்சடிக்கப்பட்ட வேத புஸ்தகம் கையில் இருக்கணும். சில செல்ஃபோனை காமிச்சு இதில் இருக்க பைபிள்னு சொல்லாதுங்க. செல்ஃபோனுக்குள்ளே பைபிள் மாத்திரம் இல்லை, எத்தனையோ அருவருப்பான அசுத்தமான சாத்தானுடைய காரியங்களும் செல்ஃபோனுக்குள்ளே இருக்குது. ஆனால் அச்சடிக்கப்பட்ட வேதத்தில் கர்த்தருடைய வசனம் மட்டும், பரிசுத்த வேதம் எழுதியிருக்கல, அது மட்டும்தான் இருக்குது. அதனால் ட்ராவலில் போகும்போது, பிரயாணத்தில் போகும்போது வாசிக்க செல்ஃபோனில் உள்ள பைபிளை வாசிங்க. ஆலயத்துக்கு போகும்போது, ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துக்கு போகும்போது நீங்கள் கையில் அச்சடிக்கப்பட்ட வேத புஸ்தகத்தோடு தான் போகணும். இந்த அச்சடிக்கப்பட்ட வேத புஸ்தகத்தை வைத்து தான் ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணணும். தயவுசெய்து மனதில் கொள்ளுங்க. சரி, இப்போது நாம் ஜெபிக்க போகிற ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் தடைப்பட்டிருக்கல, தேவன் அதை வாய்க்க பண்ண போகிறார். விசுவாசிங்க. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வசனத்தை வாசிக்க தியானிக்க கீழ்ப்படி ஒப்பு கொடுக்குறேன், என் காரியத்தை வாய்க்க பண்ணும் அப்படின்னு ஜெபிக்க போகிறேன். என்ன காரியம் வாய்க்கணும்? மனதில் நிறுத்தி கொள்ளுங்க, கண்களை மூடுங்க, ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற வேத வசனங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த வேத புஸ்தகத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செல்லுகிறோம். இதில் இருக்கிற உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த வசனத்தை வாசிக்கவும், தியானிக்கவும், விசுவாசிக்கவும், கீழ்ப்படியவும், அதன்படி நடக்கவும் என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன் என்று யார் யார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ அந்த மகளுக்காக, மகனுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த மகன் செய்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக, இந்த மகளுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக. உம்முடைய வசனத்தை வாசித்து தியானிக்க அர்ப்பணித்து கொண்டபடியால் இந்த மாதத்தில் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் வாய்க்கணும். ஆண்டவரே, நீ தடைகளை மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ணி ஜெயமாக்கி கொடுத்த ஆசீர்வதியும். அவருடைய பிள்ளைகள் காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக, படிப்பின் காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக, வேலை காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக, தொழில் காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக, வீடு கட்டுகிற காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக, குழந்தை செல்வத்தை வாய்க்க பண்ணுவீராக, அவருடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற நன்மைகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. நீ தடைகளை மாற்றி வாய்க்க பண்ணி ஜெயம் கொடுக்கிற தேவன் என்பதை விளங்க பண்ணும். இதோ உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய வசனத்திற்கு முதலிடம் கொடுக்க அர்ப்பணித்தபடியால் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் தடைகள் விலகவும், காரியங்கள் வாய்க்கவும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்று முதலே இந்த மாற்றம் உண்டாகட்டும். இன்று முதலே வழிகள் திறக்கப்படட்டும். அவருடைய சுகத்துக்காக எடுக்கிற முயற்சிகளை வாய்க்க பண்ணுவீராக. அவருடைய சரீர ஆரோக்கியத்துக்காக எடுக்கிற முயற்சிகளை வாய்க்க பண்ணி நல்ல சுகத்தை அருளி ஆசீர்வதியும். கடன் பிரச்சனை மாறுவதற்கு எடுக்கிற பிரயாசங்களை வாய்க்க பண்ணி கடன் பிரச்சனையில் இந்த விடுதலை தாரும். இந்த வாங்குகிற காரியம், கட்டுகிற காரியத்தில் அவர் எடுக்கிற பிரயாசத்தை நீர் வாய்க்க பண்ணும்படி தடைகள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில் என்று ஜெபிக்கிறேன். அவருடைய வேலை காரியம், படிப்பின் காரியம், தொழில் காரியங்களுக்கு எடுக்கிற முயற்சிகள் இயேசுவின் நாமத்தில் வாய்ப்பதாக, தடைகள் விலகுவதாக, காரியங்களை வாய்க்க பண்ணி ஆசீர்வதியும். எந்த காரியத்தில்
ஆண்டவரை வாய்க்க பண்ணுமென்று இந்த மகன் மகள் ஜெபிக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காரியம் வாய்க்கட்டும். நீர் வாக்கு கொடுத்தபடியே நீர் வாய்க்க பண்ணுவீராக. இந்த பிள்ளைகள் தங்களை வசனத்திற்கு அர்ப்பணித்துக் கொண்டபடியினால், உம்முடைய வார்த்தையின்படி வாழ ஒப்பு கொடுத்தபடியால், நீர் வாக்கு தத்துவத்தின்படி கட்டாயம் இதை வாய்க்க பண்ணி ஆசீர்வதியும். நான் விசுவாசிக்கிறேன். அற்புதத்தை செய்துவிட்டீர், தடைகளை மாற்றிவிட்டீர், வழிகளை திறக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளுக்கு காரியங்கள் வாய்க்கிறது. அவள் மகிழ்ந்து களிகூறப் போகிறார்கள். விசுவாசத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தை தினந்தோறும் ஆண்டோருக்கு முன்னாலே அவருடைய சமூகத்தில் நினைவுபடுத்தி, நீர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன், அதற்கு தடையாக என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் நீர் மாற்றிவிட்டீர். இனி உம்முடைய வசனத்தில் நான் தினந்தோறும் கவனமாக வாசித்து தியானித்து அதன்படி செய்ய நான் எப்பொழுதும் என்னை அர்ப்பணித்துக் கொள்ள கிருபை தாருன்னு தினமும் ஜெபம் பண்ணுங்க. காரியம் வாய்க்கும், அற்புதத்தை காண்பீங்க, தடைகள் விலகும், ஜெயம் உண்டாகும். ஆமேன்.